அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு தலைகீழாய் திடீர் மாற்றம், கடன், ஏமாற்றம், துரோகம் அனைத்தும் மறையும் காலம். துலாம் ராசிக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி முதல் ஆட்சி பலத்துடன் பயிற்சியாகும் செவ்வாய். இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு: துலாம் ராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசி சூரியன் நீச்சம் பெற்றும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோக, தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகை செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனி மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிக்காரகன் செவ்வாய் கிரகணத்தினுடைய பலம் இருந்தாக வேண்டும். அந்த வகையில் ஒரு உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டுமில்லாமல் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவர் அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், இரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவல், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறிக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார். அது மட்டுமில்லாமல் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூட மற்ற சுபகிரகங்களின் பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார். அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவர் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெரும் தொழிலாக அமையும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு குரு 10ல் அமர்ந்து உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்வையிடுகிறார். சுபகாரிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் சிறப்பாக நடைபெறுங்க. வணிகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தான குரு பார்ப்பதால் வீடு, வாசல், கல்வியில் முன்னேற்றம் முதலிய அம்சங்கள் சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களால் நீங்கள் எடுத்த முயற்சியில வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க.
இருக்குதுங்க. 12 சுக்கிரன் இருப்பது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். சுப செலவுகள் அதிகரிக்குங்க. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு தசாபுக்தி ஒத்துழைத்தால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. ஆதாயம் தரும் ஒப்பந்தங்கள் அமையிருக்கு. ராசியில் செவ்வாய் புதனோடு அமர்ந்திருப்பதால் அண்ணன் உறவு முறைகள் சுமூகமாகுங்க. பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்கும் ஆர்வம் அதிகரிக்க இருக்கு. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு ஜன்மத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்க. 5ஆம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இயந்திரங்கள் வாகனங்கள் பழுது நீக்குங்க. ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இத்தருணங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம். ஜென்ம ராசி சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் வக்ர சனியும் ராகுவும் இணைந்திருக்காங்க. ஜீவனஸ்தானத்தில் உச்ச குரு அமர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உடனுக்குடன் நிவாரணம் கிடைக்குங்க. வரவுக்கு மீறிய செலவு கவலையை அளிக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியம் உண்டாக இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ர சனியோடு ராகு சேர்ந்திருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. பரஸ்பர வாக்குவாதமும் வரவுக்கு அதிகமான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் வரன் அமையும் போது வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. கூடுமான வரைக்கும் துலாம் ராசினியர்களான நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது இந்த தருணங்கள்ல மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்றொரு பழமொழி உண்டுங்க. அலுவலக பணிகள் கவனமாக இருப்பது அவசியம். மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ளாவிட்டாலும் அதனை வெளியே காட்டாமல் உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியம். உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் துலாம் ராசியினருக்கு வேலை நிச்சயம் கிடைக்குங்க. இருந்தாலும் அந்த வேலையில் பூரண திருப்தி இராது. இருந்தாலும் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை தரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் சற்று கடினமாகவே இருக்குங்க. கடின உழைப்பினால் அவற்றை முறியடித்து லாபம் காண இருக்கீங்க. புதிய முதலீடுகள்ல இக்காலகட்டங்களில் முயற்சிக்க வேண்டாம். நிதி நிறுவனங்களினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்கக்கூடும். பண விஷயத்துல சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. பிறவருக்கு உதவுவதற்காக பணம் கொடுத்து ஏமாந்து போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அத்தகைய தருணங்கள்ல நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியருக்கு கல்வித்துறையில் அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் உறக்கமும் மேலிட இருக்கு. கூடுமான வரையில் நண்பர்களை சந்திப்பதை குறைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். அதே போல இக்காலகட்டங்கள்ல விவசாயத்துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் நல்லபடியாக இருப்பதால் லாபமும் அதிகரிக்க இருக்கு. இதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல பசுவிற்கு அல்லது ஒரு ஏழைக்கு உங்களால் இயன்றளவு உணவளிப்பது மகத்தான பரிகார பலனை பெற்று தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.